இந்தியன் சினிமால டாப் ஹீரோவா இருக்க பிரபாஸை கூட்டிட்டு வந்து ஒரு மசாலா படத்துல நடிக்க வச்சு சோழியை முடிச்சிட்டாங்க. இப்போ தியேட்டர்ஸ்ல ரன் ஆகிற தி ராஜா சாப் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு படம் அவ்வளவா பிடிக்கல. படத்தோட ஸ்டோரியை ஒன்லைனா சொல்லணும்னா, பிரபாஸுக்கு அப்பா அம்மா கிடையாது, பாட்டி மட்டும்தான். அந்த பாட்டியும் தாத்தாவை கண்டுபிடிச்சுதான்னு சொல்ல பிரபாஸ் கண்டுபிடிக்கிறேன்னு ஒரு பேய் பங்களாக்குள்ள போய் மாட்டிக்குவாரு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா யாரு, இந்த பாட்டியோட பேக் ஸ்டோரி என்ன, இதையெல்லாம் சொன்ன படம் தான் இந்த ராஜா சாப். நம்ம இங்க பார்த்த அரண்மனை, காஞ்சனா, தில்லுக்கு துட்டு இந்த மாதிரி பேய் படங்களோட சேம் டெம்ப்ளேட் தான். என்ன கொஞ்சம் கிராண்டா செலவு பண்ணி விஷுவல்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. அதுலயுமே சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஒட்டல, அங்கங்க தனியா தெரிஞ்சிச்சு. நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், அடுத்தடுத்து வர சீன்லாம் எங்கெங்கயோ போகும். இதுக்கிடையில சம்பந்தம் இல்லாம சாங்ஸும் வரும். அட்லீஸ்ட் படத்தை ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியாவது எடுத்திருக்கலாம். தேவையில்லாம கிளாமர், ஹிப்னோடைஸ்லாம் உள்ள கொண்டு வந்து ஓவரா குழப்பி விட்டாங்க. ஓவராலா சொல்லணும்னா, நீங்க பிரபாஸ் ஃபேனா இருந்தா அவரோட ஆக்டிங், இன்னசென்ஸ்க்காக ஒரு டைம் போய் பார்க்கலாம். மற்றபடி ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் இந்த ராஜா சாப். படம் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. பாய்.